ஆகாஷ் பாஸ்கர் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஆகாஷ் பாஸ்கருக்கும் டாஸ்மாக் வழக்கு இதுக்கும் இந்த ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டை சீலை வச்சதெல்லாம் எடுத்துருங்க, அவர் வீட்டிலேருந்து கைப்பற்றியதெல்லாம் திருப்பி கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதாவது டாஸ்மாக்குக்கும் ரித்தீஷுக்கும் தான் சம்பந்தம் அப்படிங்கிறது தான் வழக்கு. இவங்களுடைய வழக்கு, ஈடியோட வழக்கு, அமலாக்கத்துறை. ரித்தீஷ்னு இவருக்கு உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர். இந்த ரித்தீஷ் தான் டாஸ்மாகில் பல முடிவுகளை எடுக்கிறார். அதாவது எந்த கம்பெனிலேருந்து ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிறத உதயநிதி ரித்தீஷ்கிட்ட சொல்லி, ரித்தீஷ் இந்த விசாகன் டாஸ்மாக் எம்டி இவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க வாங்குகிறாங்க. அப்போ இதில் உதயநிதி ரித்தீஷ் என்ற பினாமியை வைத்து டாஸ்மாகில் ஊழல் செய்கிறார். இதுதான் ஈடி சொன்ன குற்றச்சாட்டு. அதனால தான் அவங்க விசாகனை தேடினாங்க. ஆகாஷ் பாஸ்கரை வேறு பிரச்சனைக்காக தேடினாங்க. ஆகாஷ் பாஸ்கரை எதுக்காக தேடினாங்கன்னா, ஆகாஷ் பாஸ்கர் புதுசாக வந்த ஆள் 500 கோடி 1000 கோடின்னு வச்சுக்கிட்ட படம் எடுக்கிறார். 500 கோடிக்கு திரைப்படத்தில் முதலீடு செய்திருக்கிறார். இது சட்டவிரோத பணம் பரிமாற்றம். இதுக்கு தான் ஈடி வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன இவ்வளவு பணம் இருக்க அப்படின்னு அவங்க வீடை போய் ரைடு அடித்தாங்க, வீடை சீல் வச்சாங்க. அப்போ ஈடியில் இருக்கிறவங்க ஒழுங்காக வாதாட வேணாமா? ஹைகோர்ட்டில் நீங்கள் சொல்ல வேணாமா? ஆகாஷ் பாஸ்கருக்கும் டாஸ்மாக் ஊழலுக்கும் சம்பந்தம்னு நாங்கள் சொல்லலை. அவர் 500 கோடி 1000 கோடி வச்சு சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கத்தான் வந்தோன்னு ஏன் வாதாடல ஈடி? அப்போ ஈடியை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா இவங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு? இப்போ உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க டாஸ்மாக்குக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, எடுத்ததெல்லாம் கொடுத்துருங்கன்ட்டாங்க. அப்போ 500-1000 கோடி ஊழல், 500-1000 கோடி எங்கேருந்து வந்தது? அவரும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லியிருக்கணும் உயர் நீதிமன்றத்தில். அதனால் அவங்க தான் பதில் சொல்ல, நான் உயர் நீதிமன்றத்துக்கு சொல்கிறேன், இவர் ஆகாஷ் பாஸ்கர் மேலே வந்தது இதுக்கு டாஸ்மாக் ஊழலை பற்றியே இல்லை, 500-1000 கோடிக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம், நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லிட்டீங்க, சீலை வச்சதையும் எடுத்து கொடுக்க சொல்லிட்டீங்க. அப்போ என்ன ஆகுது? ஆகாஷ் பாஸ்கர் இன்னும் தப்பிச்சிருவார். 500-1000 கோடியை பற்றி யாரும் கேட்கக்கூடாதா? அதுதான் எங்கள் கேள்வி. இது ஈடி வழக்கறிஞர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், எதையும் சொல்லலை, பேசலை. அப்போ ஆகாஷ் பாஸ்கர் விடுதலை ஆவதற்கு இவர்களும் துணை போனார்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஸ்டே வாங்கிட்டாங்க டாஸ்மாக்கு. இப்போ ஆகாஷ் பாஸ்கர் 500-1000 கோடியும் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அப்போ அரசியல்வாதிகள் செய்யும் அக்கிரமத்துக்கு என்னதான் முடிவு? நீதிமன்றங்கள்லேயும் அதுக்கு இது கிடைக்கலன்னா என்னதான் முடிவு? எங்களை போன்றவர்கள் தெரிந்து வைத்திருக்கும் விஷயத்தை கூட நீதிமன்றங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல. அவருக்கு டாஸ்மாக்குங்கிறது அவருக்கு இது கிடையாது. டாஸ்மாக்குக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு தானே விசாரணை போச்சு. இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது? அது அப்போ ஈடி விசாரிக்கக்கூடாதா? நாளைக்கு இன்கம் டேக்ஸ் கூட விசாரிக்கக்கூடாதா? 1000 கோடி 500 கோடி நாங்கள் வச்சுருந்தா விடுவீங்களா? நீதிமன்றங்கள் எங்களை தண்டிக்காமல் விடுவீங்களா? சும்மா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் போட்டாலே ஐடி கார்ட்டிலிருந்து நோட்டீஸ் வருது. இன்றைக்கி சினிமா நடிகர் ஆலியா வீட்டில் போய் ரைடு அடிச்சிருக்காங்க இன்கம் டேக்ஸு. ஆலியாவும் ஒழுங்காக வரி கட்டாத ஆள் தான். இருந்தாலும் அவங்கள 5 கோடி 10 கோடி 1000 கோடியே விட்டுடலாங்கிறீங்களே, இது எப்படி? இதுதான் கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். ஆக ஒவ்வொருத்தராக அரசியல் செல்வாக்கு இருக்கிற ஒவ்வொருத்தராக தப்பிச்சுக்கிட்டு போகிறாங்க. பெரிய அதிகாரியாக இருந்தால் போதும், அரசியல் செல்வாக்கு இருந்தால் போதும், அவங்கெல்லாம் தப்பிச்சிடுறாங்க. மாட்டுவது சாமானியன்தான் மாட்டி ஜெயிலுக்கு போகிறான் அப்படிங்கிறது தான் செய்தி.